Hi, welcome to holisticinvestment.in. ஆக்சிஸ் கன்சப்ஷன் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ரிட்டர்ன்ஸ் வச்சு உங்களால் வெல்த் க்ரியேட் பண்ண முடியுமா லாங் ரனில் அப்படின்றது தான் நம்ம இப்போ இன்டெப்த்தாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஃபண்டை பற்றி நம்ம ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஸோ ஆக்சிஸ் கன்சப்ஷன் ஃபண்ட் ஒரு என்எஃப்ஓன்றதுனால 23rd August 2024 ஓப்பன் ஆகி 6th September 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ப்ளஸ் இதில் இருக்க சில கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தீமேட்டிக் ஈக்விட்டி ஸ்கீம் கேட்டகரியில் பிலாங் பண்ணுது. இது ஒரு ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப். நிஃப்டி இந்தியா கன்சப்ஷன் டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸாக இருக்குது. ப்ளஸ் இதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தேவையான மினிமம் அமௌண்ட்டே வந்து ஜஸ்ட் 100 rupees தான். அண்ட் இந்த என்எஃப்ஓவோட ஃபண்ட் மேனேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஹிதேஷ் தாஸ் அண்ட் மிஸ்டர் ஸ்ரேயாஷ் தேவால்கர். இதில் எக்ஸிட் லோட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1% சார்ஜ் பண்ணுவாங்க, அதுவும் 12 monthsக்குள்ளே ரிடீம் பண்ணிங்கன்னா. ப்ளஸ் இதில் இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் ஃபிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கன்சப்ஷன் தீமில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் இவங்களோட ஃபிலாசபி. இதோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவே பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் வந்து கெயின் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸை ப்ரொவைட் பண்ணுறது தான். அது எப்படின்னா, இப்படி ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, எஸ்பெஷலி கம்பெனிஸ் கன்சப்ஷன் தீம் ஃபாலோ பண்ணுற மாதிரி, இல்லை கன்சப்ஷன் ரிலேட்டட் செக்டார் இல்லை ஆலைட் செக்டார்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதுலேருந்து லாங் டேர்ம் கேபிட்டல் அப்ரிஷியேஷன் கெயின் பண்ணணுன்றது தான், ப்ரொவைட் பண்ணணும் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்றது தான் அவங்களோட மெயின் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். இது யாருக்கு சூட்டபிளாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடியவர், அண்ட் கன்சப்ஷன் தீம் அண்ட் கன்சப்ஷன் ரிலேட்டட் செக்டார் அண்ட் ஆலைட் செக்டார்ஸில் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவர்னா உங்களுக்கு இது கண்டிப்பாக சூட்டபிளாக இருக்கும். இப்போ இந்த என்எஃப்ஓ பற்றின சில பேசிக் டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு பெட்டராக இருக்குமா இல்லையான்றதை எப்படி அனலைஸ் பண்ண போகிறோன்னா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றதை பார்த்து பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் இருக்க அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஃபண்ட் வந்து ஒரு டைவர்சிஃபைடான ஒரு ஃபண்டு தான். ஏன்னா கன்சப்ஷன் தீம் இல்லை கன்சப்ஷன் ரிலேட்டட் செக்டார் இல்லை ஆலைட் செக்டார்ஸை இருக்கிற ஃபாலோ பண்ணுற டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் தான் இவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நீங்கள் கன்சப்ஷன் தீமை வந்து அலோகேஷன் கொடுக்க நினைக்கிறீங்க உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில், நீங்கள் அந்த மாதிரி வந்து கொடுக்க விரும்புகிற ஒரு இன்வெஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபிளாக இருக்க சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் இப்போ இந்த கன்சப்ஷன் தீம் வந்து நல்லபடியாக பர்ஃபார்ம் ஆகுது அப்படின்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதுன்னா, நல்ல ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுதுன்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோமே ஓவரால் ரிட்டர்ன்ஸை இது பூஸ்ட் பண்ணி விடும். ஸோ இதில் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் இருக்குது. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இது ரிஸ்க் எடுக்கிறோமோ, இதில் இந்த ஃபண்ட் எடுக்கிறாங்களோ அந்தளவுக்கு பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ், ஹை ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், நிறைய ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர், அதுவும் கன்சப்ஷன் தீமில் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இன்வெஸ்டர் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது ப்ராபப்ளி சூட்டபிளாக இருக்கும். ஸோ இதில் இருக்க சில அட்வான்டேஜஸ் இது. டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதில் ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட் இருக்குது. ஸோ ஜென்ரலாக ஈக்விட்டியில் ஹை ரிஸ்க் இருக்கும்போது லாங் டேர்ம் பீரியடில் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் சைக்கிளும் ஒரு 7 to 10 years கிட்ட நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா கம்ப்ளீட் ஆகியிருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஸ்டேபிள் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு பொட்டென்ஷியல் இருக்கும். பட் ஷார்ட் டேர்மில் மார்க்கெட் ரொம்ப ஹைலி அன்பிரடிக்டபிளாக இருக்கும். லைக் சடனாக ஹையில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் அண்ட் சடனாக லோவில் பர்ஃபார்ம் பண்ணலாம், நம்மளுக்கு கம்மி ரிட்டர்ன்ஸ் வரலாம், இல்லைனா நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட வர சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர், நீங்கள் உங்கள் ஷார்ட் டேர்ம் ஃபினான்ஷியல் கோல்ஸை அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக ஷார்ட் டேர்ம் பீரியடில் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் ரிஸ்கியாக ஆகிடும். ஸோ அது சூட்டபிளாக இருக்க சான்சஸ் இல்லை ஷார்ட் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. அதே நேரத்தில் இது என்எஃப்ஓன்றதுனால இன்னும் நம்மளுக்கு கிட்ட ப்ராப்பராக ட்ராக் ரெக்கார்டு இல்லை, ப்ராப்பராக இது எப்படி இன்வெஸ்ட் பண்ண போகுதுன்ற ஐடியா நம்மளுக்கு இல்லை, எப்படி வந்து இது பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படின்றது. ஸோ நம்ம கோர் போர்ட்ஃபோலியோவில் நம்ம இது சூட்டபிளாக இருக்குமா, இந்த ஒரு ப்ராப்பர் ட்ராக் ரெக்கார்ட் இல்லாமல் ப்ராப்பராக அனலைஸ் பண்ணாமல் நம்ம கோர் போர்ட்ஃபோலியோவில் நம்ம இதை ஆட் பண்ணுறது அந்தளவுக்கு சூட்டபிளாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ கன்சப்ஷன் தீம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம், பட் எல்லா தீம்ஸுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்றது கேரண்டி கிடையாது. ஸோ அண்ட் நம்ம அந்த மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ப்ராப்பராக இப்போ ரிசர்ச் பண்ணாமல் இந்த அளவுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இல்லாமல் நம்ம வந்து ஆட் பண்ணும்போது நம்மளோட போர்ட்ஃபோலியோ இன்னும் நெகட்டிவ் ட்ரிகர்ஸ்க்கு ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் உண்டு. ஸோ இது என்னதான் வந்து கன்சப்ஷன் தீமில் இருக்க டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணாலுமே
இது மற்ற செக்டார்ஸ் அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணாததுனால இது அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளோ டைனாமிக்கோ சொல்ல முடியாது மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா. அதனால அதிக வாலட்டாலிட்டி உங்கள் போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இதில் கன்சப்ஷன் தீமில் மட்டும் இவங்க சென்ட்ரான் தீமேட்டிக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதில் அதிக கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது. ஸோ கன்சப்ஷன் தீம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாலே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ரிட்டர்ன்ஸுமே இம்பேக்ட் பண்ணும் இது. ஸோ இந்த மாதிரி ஒரு தீமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது டைமிங் அண்ட் சர்க்கிள் ஆஃப் காம்படன்ஸ் நம்ம பக்கம் இருந்தால் தான் நம்மளால் பொட்டன்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்க முடியும். பட் அந்த டைமிங்கை ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ இதில் இருக்க சில கான்ஸ் இது டிஸ்அட்வான்டேஜஸ். இது ஒரு நீங்கள் இதில் எடுக்கிற ரிஸ்கையும் சுட்டி காட்டுது. ஸோ இதையும் நீங்கள் ப்ராப்பராக கன்சிடர் பண்ணி தான் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றதை பார்க்கணும். ஸோ ஃபைனலாக ஆக்சிஸ் கன்சப்ஷன் ஃபண்ட் NFOவில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம அனலைஸ் பண்ணதுலேருந்து ஃபைனல் டேக்அவே இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது ஒரு தீமேட்டிக் ஃபண்ட்னால இதில் எப்படி என்ட்ரு ஆகணும் எக்ஸிட் ஆகணும்னு கொஞ்சம் மார்க்கெட் நாலேஜ் தேவைப்படுது. ஸோ ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டார் அண்ட் நீங்கள் அவ்வளோவா ரிஸ்க் எடுக்கக்கூடியவர் இல்லை, நீங்கள் ரொம்ப கன்சர்வேட்டிவான ஒரு இன்வெஸ்டார், நீங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலைனா கூட உங்களுக்கு இந்த ஃபண்ட் சூட்டபுளாக இருக்காது. ஸோ இந்த ஃபண்டை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அண்ட் அப்போது உங்களுக்கு கன்சப்ஷன் தீமில் இருக்க ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் ஆசையாக இருந்துச்சுன்னா ஆல்ரெடி கன்சப்ஷன் தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு, மார்க்கெட்டில் இருக்குது இந்த மாதிரி ஃபண்ட்ஸ். அதுவும் ட்ராக் ரெக்கார்டோடு இருக்கும். அட்லீஸ்ட் 7 to 10 years இருக்கிற ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களால் அட்லீஸ்ட் ப்ராப்பராக அனலைஸ் பண்ண முடியாது. ஹையில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, லோவில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லி கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியும். பட் இதில் நீங்கள் எடுத்திங்கன்னா பிளைண்ட் ரிஸ்க் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எக்ஸிஸ்டிங் இந்த மாதிரி கன்சப்ஷன் தீமேட்டிக் ஃபண்ட்ஸில் ட்ராக் ரெக்கார்டு இருக்கிற மாதிரி ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இது ஒரு NFOன்றதுனால ப்ராப்பராக ட்ராக் ரெக்கார்டு இல்லாததுனால நம்மளால் ஒரு ப்ராப்பர் கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்க முடியாத காரணத்தினால் இந்த ஃபண்டை உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா இது பேட்லி பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா உங்களோட கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ரிட்டர்ன்ஸையும் பாதிக்கும். நம்ம ஜென்ரலாகவே நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது பாதிச்சது நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஏதாவது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இது பேடாக பர்ஃபார்ம் பண்ணுறதுனால ஏதாவது தடங்கள் வருதுன்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் தவிர்க்கலாம். பட் அப்போது உங்களுக்கு ஆக்சிஸ் கன்சப்ஷன் ஃபண்டில் சும்மா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது, எப்படி தான் பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்ககிட்ட அதுவும் சர்ப்ளஸ் மணி இருக்குது அப்படின்னா உங்களோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மூலியமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லைக் இதில் பார்த்தீங்கன்னா 100 rupees தான் மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டே. ஸோ நீங்கள் 100 rupees உங்ககிட்ட இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது சும்மா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ட்ரையல் பேசிஸில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அண்ட் இன்னொன்று இதோட திமேட்டிக் ஃபண்ட்னால இந்த கன்சப்ஷன் தீமில் எப்போ என்ட்ரு ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆனால் கரெக்டாக பொட்டன்ஷியலாக நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுத்து நம்ம எக்ஸிட் ஆகிடலாம் அப்படின்ற அளவுக்கு உங்ககிட்ட மார்க்கெட் நாலேஜ் இருக்குது, மார்க்கெட்டை டைம் பண்ணுற அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா நீங்கள் இதில் பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு அந்தளவுக்கு இல்லை, அந்தளவுக்கு மார்க்கெட் டைமிங் பற்றின நாலேஜ் இல்லை, அது எஸ்பெஷலி ஒரு ப்ரொஃபஷ்னலுக்கே அது கொஞ்சம் ஹைலி அன்பிரடிக்டபிள் தான், கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம இன்வெஸ்டராக இது பண்ணும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு நாலேஜ் இல்லாத போது இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்க சான்சஸ் இல்லை. ஏன்னா இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்டில் என்ட்ரு அண்ட் எக்ஸிட் எப்போ ஆகணும்னு தெரிஞ்சால் தான் பொட்டன்ஷியலி கொஞ்சம் நம்ம கெயின்ஸ் பார்க்க முடியும். பட் அப்படி பண்ண முடியாத காரணத்தினால இது சூட்டபுளாக இருக்க சான்சஸ் இல்லை. பட் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றது டிசைட் பண்ணுறதே நீங்கள் எப்படிப்பட்ட இன்வெஸ்டார் பொறுத்து தான். லைக் உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, நீங்கள் எவ்வளோ வரைக்கும் ரிஸ்க் டாலரேட் பண்ணுவீங்க, உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் டைம் ஹாரிசான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு இப்படி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இது உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை முடிவு எடுக்க முடியும். உங்களுக்கு சப்போஸ் இதெல்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு அளவுக்கு டைமும் இல்லை நாலேஜும் இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னலை கூட நீங்கள் இன்வால்வ் பண்ணலாம். லைக் ஒரு சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா அவங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிற ஃபண்ட் ஆப்ஷனோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ், ரிஸ்க் ப்ரொஃபைல், ஓவர்லேப் ரேஷியோ, அலோகேஷன் எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ சூட்டபுளாக இருக்கும், உங்களோட கோல்ஸோட அலைன் ஆகுதா, உங்கள் ரிஸ்க் டாலரன்ஸ்க்கு மேட்ச் ஆகுதா, ஓவர்லேப் ரேஷியோ அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, நிறைய ஆங்கிள்ஸில் பார்த்து உங்களுக்காகவே பர்சனலைஸ்டாக ஃபினான்ஷியல் பிளான் க்ரியேட் பண்ணி தருவாங்க. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியும் கிராஃப்ட் பண்ணி தருவாங்க. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் நீங்கள் பெட்டராக அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாங் டேர்மில் ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனலை நீங்கள் இன்வால்வ் பண்ணும்போது உங்கள் ஃபினான்ஷியல் பிளானிங் ப்ராசஸில் உங்களுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபினான்ஸ் ப்ரொஃபஷனல் மாதிரி ஒரு ப்ரொஃபஷனலை கூட கன்சல்ட் பண்ணி கூட இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.